வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம எந்த ட்ரெயின் வீடியோ பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்பிடி பெங்களூரு டு ராதிகாபூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ராதிகாபூர் நகரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு மூலையில் இருக்குது. அந்த ஊருக்கு எஸ்எம்பிடி பெங்களூர்லேருந்து ஒரு ட்ரெயின் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணி ஒரு 2 மாதம் இருக்கும். இந்த ராதிகாபூர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்பி ரேக் தான் எப்பவுமே ஆப்ஷன் வந்தால் புல் பண்ணுறோம். இந்த ட்ரெயினை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீயும் நானும் பார்க்குறேன். நீ ஒரு வீடியோவில் வச்சு ஒழுங்காக பேசுவியான்னு நீ கேட்குறது எனக்கு புரியுது. நான் ஒழுங்காக பேசுனா ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்ன பேச முடியல. ஏன்னா இந்த மாதிரி கண்ணு அமைய மாட்டேங்குது. சரி, இப்போ அதை விடுங்க. இந்த ட்ரெயினை பற்றி நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணேன் அந்த ஷார்ட்ஸ் கூட. அது ஓரளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் நான் திருப்பி நைட்டில் தான் ட்ரெயின் போவேன், பகலில் போகாது. அதாவது இந்த ட்ரெயின் டிரைவர் வந்து நைட்டில் போகிற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ராதிகாபூர் எஸ்எம்பிடி ராதிகாபூர் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் போகிறதுனால கொஞ்சம் கூட்டம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறேன்னா, வாரத்தில் ஒரு நாள் தான் ஆப்ரேட் ஆகுது. அவராமேல் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் டெய்லி போகிற ட்ரெயின். இந்த ட்ரெயின் எவ்வளோ இது. ஆனால் நீங்கள் பெரம்பூர் வந்து ஏறணும். சென்னையில் போகிற மாதிரி தான் பெரம்பூர் வந்து ஏறணும். இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் வந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் ராதிகாபூர் வரைக்கும் தான் போகும். நீங்கள் அதுக்கு முன்னாடியே எந்த ஸ்டாப் இறக்கும் அதுக்கு புக் பண்ணிட்டு இறங்கிட்டு அங்கேருந்து அவரா போயிட்டு அங்கேருந்து நீங்கள் வர ட்ரை பண்ணி என்ன கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் வர மாதிரி தான் வரணும். நான் ஏன் இது மாதிரி சொல்கிறேன்னா, அசாம் போகிறவங்க அசாம் வழியாக திரிபுரா போகிறவங்க, அசாமு இன்னொரு ஸ்டேட்டு அந்த ஸ்லீப்பிங் போகிறவங்க, அதான் அசாம் போகிறவங்க இந்த ட்ரெயினை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீப்பிங் ஏன் டக்குன்னு ஆயிரம் வச்சு தெரியல, சொல்கிறேன். அதை விட்டு அசாம் போகிறவங்க ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். போயிட்டு இந்த முன்னாடி ஸ்டேஷன் எங்கே இருக்குது, எந்த ட்ரெயின் இந்த ஸ்டாப்பிங்கோட முன்னாடி, அதாவது வாய்க்குளது இந்த ட்ரெயினோட முன்னாடி ஸ்டாப்பிங் எதுன்னு பார்த்தா இறங்கிட்டு அங்கே கல்கட்டா ஒரு மெமோ இல்லை லோக்கல் ட்ரெயின் போனாலும் ஓகே தான், எக்ஸ்பிரஸ் போனாலும் ஓகே தான். இது ராதிகாபூர்லேருந்து எந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அவராக போதோ அதை ஏறி இன்டர்சேஞ்ச் பண்ணி நீங்கள் அவராக ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஏறலாம் அசாமுக்கு ட்ரெயின். டேரக்ட் ட்ரெயின் போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ட்ரெயின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கூட்டம் கொஞ்சம் அப்படி இப்படி வாரத்தில் ஒரு நாள் போகிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். தேர்ட் ஏசி புக் பண்ணிப்போங்க. ஏன்னா அது எங்களுக்கு தெரியாதவனா சொல்ல வேண்டிய கடமை சொல்ல தவறலாம். ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். நான் ரீசெண்டாக கர்நாடகா போனேன். கர்நாடகா போய் கோடிலிங்கம் எடுத்தேன். ஷார்ட்ஸ் வீடியோ வந்திருக்கோம். அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்துச்சு, வேறு என்ன சாமி வரும், ஓம் நமச்சிவாயம் வந்துச்சு. அந்த கமெண்ட்டுக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இப்போ வாய் இதாகிடுச்சு. தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஏன் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதில் நம்ம சேனலில் சாமி சம்மந்தப்பட்ட கமெண்ட் வந்துருக்கு. அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இந்த ராதிகாபூர் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா டெய்லி ரன்னிங் ட்ரெயின்லாம் சொல்லிடுது. ஆனால் இந்த ட்ரெயினில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு கிளம்புற மாதிரி இருக்கிறதுனால பெரம்பூர் வழியாக போகிறதுனால இங்கே சென்னை டு கூடூர் ஸ்டேஷனில் மொத்தம் லேட்டாக வர மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் இல்லை டிஸ்அட்வான்டேஜ் தவிர மிச்சமே இது ஒரு நல்ல ட்ரெயின் தான் சொல்லுவேன். ஏன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ண ட்ரெயினால கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வெஸ்ட் பெங்காலுக்கு நீங்கள் கோரமண்டல் அவராமையில் போது வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்போ புதன்கிழமை மட்டும்தான் இதுவாக வந்து ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது. ஸோ புதன்கிழமை மட்டும் சாரி வேலைக்கிழமை தான் ஆப்ரேட் ஆகுது. வேலைக்கிழமை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இன்னொரு ட்ரெயின், அதாவது ஜோக்மானி சாரி இந்த அவராமையில் எந்த பின்னாடி கிளம்புது. நான் இந்த ட்ரெயினை பின்னாடி கிளம்புறதால யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ட்ரெயினை அவராமையில் ஃபெமிலியராக இந்த வேலைக்கிழமை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புதன்கிழமை சலிமா எக்ஸ்பிரஸ் கிளம்புது. அதில் அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம்.
பார்க்காதவங்க பார்த்துடுங்க. ஏன்னா ஷார்ட்ஸ் சின்னதாக 1.5 நிமிஷம் வீடியோ தான், பார்த்துடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சம்மந்தம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அதுக்கப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருக்காது. இப்போ நான் நல்லா தான் பண்ணிடுவேன். இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நான் கண்டென்ட் இல்லைனால கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி பேசியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இன்னொரு சூப்பரான ட்ரெயின் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணேன். நன்றி, வணக்கம்.